இதில் வந்து அரை டீஸ்பூன் கடுகு இருக்குது. இந்த கடுகு இது உரலில் போட்டு இதில் வந்து 1/4 டீஸ்பூன் மிளகு இருக்குது, பெப்பர்கார்ன். இப்போ இதையும் இதில் போட்டு நல்லா பட்டை இடிக்கணும். இப்போ இதை கொஞ்சம் பவுடராக இடிச்சிட்டேன். இதில் வந்து 4 உள்ளிப்பூடி இருக்குது, 4 garlic cloves. இப்போ இதையும் போட்டு இது வந்து ஒரு கூடாக இடிச்செடுக்கணும் நல்லா. இது வந்து நல்லா பட்டா இடித்து எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த கூட வந்து பரம்பா எடுத்து வைங்க. ஸோ நான் ஹீட்டை வந்து மீடியத்துக்கு ஹையில் வச்சுருக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது, இந்த எண்ணெயை விடுங்க. இதில் வந்து அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இருக்குது. இப்போ இந்த பெருஞ்சீரகத்தை போடுங்க. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை இருக்குது. இதில் வந்து பெரிய வெங்காயம் வந்து பாதி இருக்குது, பாதி வெங்காயம். இதில் வந்து 3 சின்ன பச்சை மிளகாய் இருக்குது. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு கொஞ்சம் வதங்க விடுங்க இந்த எண்ணெயில். இந்த ஈரப்பில்லாக்கை வந்து இதெல்லாம் இந்த எண்ணெய் விடாமல் வதக்கி செய்யாமல் நீங்கள் தண்ணி விட்டே செய்யலாம், எண்ணெயை தவிர்த்து. ஆனால் இந்த எண்ணெய் விட்டு வதக்கி செய்தீங்கன்னு சொன்னால் இன்னும் கூட டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இதில் 3 நிமிஷமாக வதங்கி கொண்டிருக்கு. 3 நிமிஷத்துக்கு பிறகு இதில் 2 பெரிய செத்த மிளகாய் எடுத்து 2ஆக வந்து பிச்சு வச்சுருக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த செத்த மிளகாய் போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் வந்து வதங்க விட்டு நான் மீடியம் ஹீட்லேயே இதில் வந்து ஈரப்பிலாக்காய் எடுத்து தோலெல்லாம் சீவி இப்படி வெட்டி வச்சுருக்கிறேன். ஸோ ஆக்சுவலி இதெல்லாம் சீவிட்டு மெட்டையெல்லாம் ரெடி பண்ணிட்டு இதை தண்ணிக்கு போட்டு வச்சுனா நல்லாடி கயிறு பிடிச்சிடும். ஸோ இப்போ இது வந்து இதில் 330 கிராம் ஈரப்பிலாக்காய் இருக்குது. ஸோ இந்த ஈரப்பிலாக்காய் இதில் போடுவோம். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ இதில் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் இருக்குது, 1/4 டீஸ்பூன். இப்போ இது நான் அரைச்சி வச்ச கூடு இருக்குது, இந்த கூடையும் இதில் சேருங்க. இப்படித்தான் யாழ்ப்பாணத்தில் வந்து இந்த ஈரப்பிலாக்காய் கறி செய்வாங்க. ஸோ இது ஆக்சுவலி நான் மம்மிக்கு இதில் லேர்ன் பண்ண ரெசிபி. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆக்சுவலி யாழ்ப்பாண குக்கிங் எல்லாமே வந்து நான் இந்த மம்மிகிட்ட தான் பழகினேன். இப்போ மூடி போட்டு ஹீட்டை வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைங்க, நிறைய குறைக்க தேவையில்லை, ஒரு கொஞ்சம் குறைச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து இந்த எண்ணெயில் வதங்க விடுவோம். ஆனால் இடக்கிட வந்து இதை கிளறி விடுங்க. ஸோ இப்போ 2 நிமிஷமாக தான் வதங்கியிருக்கு. நான் சொன்னால இடக்கிட வந்து கிளறி விடுங்க. திருப்பி மூடி போட்டு இன்னொரு 3 நிமிஷம் வந்து வதங்க விடுவோம். இப்போ 5 நிமிஷமாக வந்து மீடியத்தை கொஞ்சம் குறைய வச்சு இதை வதங்க விட்டுனான். இப்போ 5 நிமிஷம் ஆயிட்டு வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு 310 ml தண்ணி இருக்குது. இந்த தண்ணியை விட்டு இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேருங்கோ. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. இதை மூடி போட்டு மீடியம் ஹீட்டில் ஒரு 8 to 10 minutes வந்து அவிய விடுவோம். இப்போ ஒரு 8 நிமிஷமாக தான் மீடியம் ஹீட்லேருந்து அவிஞ்சோன்ருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் அவிய விட போகிறேன்னு சொன்னால் இது இன்னும் அவியல. ஸோ இன்னொரு 10 minutes வந்து மூடி போட்டு மீடியம் ஹீட்லேயே அவிய விட போகிறேன். நான் மூடி போட்டு மீடியம் ஹீட்லேயே இது அவிய விட போகிறேன். இது இப்போ கம்ப்ளீட்லி 20 நிமிஷம் ஆயிட்டுது. இப்போ இதை லைட்லியாக மசிச்சு விடுங்க. இது ஆகலை நீங்கள் மசிக்க தேவையில்லை, ஒரு அளவுக்கு மசிச்சிங்கன்னா காணும். இந்த ஈரப்பிலாக்காய் நீங்கள் வேண்டிக்க ஆகலும் வந்து முத்தின காய் வேண்டாதீங்க, கொஞ்சம் பிஞ்சான காயெல்லாம் தான் டேஸ்டாகவும் இருக்கும், அவிஞ்சும் வரும். நிறைய வந்து மசிக்க தேவையில்லை, நான் சொன்ன மாதிரி லைட்டாக மசிச்சுட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் 180 ml முதலாம் பால் இருக்குது. இப்போ இதில் விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பை பாருங்க காணுமாண்டு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இப்போ இதை நான் மூடி போட்டு மீடியம் ஹீட்லேயே ஒரு 5 நிமிஷம் வந்து இதை அவிய விட போகிறேன். ஓகே, இப்போ இதில் 5 நிமிஷம் ஆயிட்டுது. இப்போ இது தான் நான் அடுப்பை நிப்பாட்டிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு 1 டீஸ்பூன் லைம் ஜூஸ் இருக்குது, தேசிக்காய் புளி, இதை இப்போ இதில் விடுங்க. அடுப்பை நிப்பாட்டின அப்புறம் விடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
ஸோ இந்த கறி செய்து முடிஞ்சது ஈரப்பிலாக்கா. இதுதான் இந்த ஈரப்பிலாக்கா எங்களோட மம்மி யாழ்ப்பாண முறைப்படி செய்கிறது. ஸோ எல்லாரும் ஒரே மாதிரி வைக்கிறது எனக்கு தெரியாது, பட் எங்களோட மம்மி வந்து இப்படி தான் வைக்கிறவா. ஸோ இதுதான் இந்த ஈரப்பிலாக்கா பால் பிரட்டல் கறி.